நீ உள்ள போயிருக்காரு என்னன்னு கேட்டு என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி ஓடுறாரு? சார் என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி ஓடுறான்? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, அம்மா காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இவனுக்கு என்னாச்சு பாருடா. என்ன செத்துட்டானா? மயக்கமா இருக்காரு. நீ திருப்பதி எனக்கு ஃபோன் பண்ணு. டேய் என்னடா விஷயம்? இங்க பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா பிரச்சனை? இந்த பையன் ஆமா வினோத், அவனுக்கு என்னடா? அவனுக்கு தலையில அடிபட்டு மயக்கமா இருக்கானே. அடிவிட்டு மயக்கமா இருக்கானா? நேற்று ராத்திரி இந்த வினோத் எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்தானே. அவனை பிடிக்குதான் நாங்க பின்னாடியே ஓடி வந்தோம். ஆனா அவனை பிடிக்க முடியல. தேடிட்டு வந்து பார்த்தா தென்னந்தோப்புல மயக்கமா இருக்கான். பூச்சிருக்காரா? இருக்கண்ணே. இந்த வினோத் என்னென்ன பண்றது? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டுமா? வேணா சேர்த்தா நமக்கு தான் பிரச்சனை. சரிங்கண்ணே. டேய் அந்த வினோத்தோ இல்ல அந்த பொண்ணோ நம்ம இடத்துல வந்து தடையமே இருக்க கூடாது, புரியுதா? சரிங்கண்ணே. வாங்க அர்ஜுன். உஷா, பாதிரி இப்ப எப்படி இருக்கா? ஏதாவது பேசினாளா? இல்ல அர்ஜுன், கொஞ்சம் முன்னால கண் முழிச்சா. என்னாச்சுன்னு கேட்டோம், எதுவுமே பேசல, டயர்டா தூங்கிட்டா. நான் வேணா எழுப்புறேன். இல்ல உஷா, அவ நல்லா தூங்கட்டும். பரவாயில்ல சார், ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கா. நான் வேணா எழுப்புறேன். ஆதிரா, ஆதிரா. அர்ஜுன் வந்துட்டியா? பார்த்து. இப்ப எப்படி இருக்கா ஆதிரா? பரவாயில்ல, ஆனா டயர்டா இருக்கு. எல்லாம் சரியாயிடுமா? ஆமா, நீ வினோத் கூட தானே வந்த? நடுவில் என்னாச்சு? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அர்ஜுன். கார்ல வந்துட்டு இருந்தோம், திடீர்னு வாமிட் வர மாதிரி இருந்தது. மோட்டல்ல காரை நிறுத்தினாரு. அப்புறம் ஜூஸ் சாப்பிடணும் போல இருந்தது, அதையும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போனேன். அப்புறம் இல்ல, அதுக்கப்புறம் எதுவும் ஞாபகம் வரல. முடிச்சு பார்த்தா நான் இங்க இருக்கேன். அர்ஜுன், எனக்கு ஒரு சந்தேகம். சரியா சாப்பிடாம பிபி லெவல் முன்ன பின்ன இருந்தா மயக்கம் மாறது சகஜம். ஆனா 2-3 நிமிஷத்துலயே எந்திரிச்சு உட்காந்துருவாங்க இல்லையா? ஆமா சார். ஆனா இவங்க ரொம்ப நேரமா நினைவில்லாம இருந்தாங்களே, எதனால?
ஏன் இப்படி ஆச்சு? சார் நாங்க டாக்டர் கிட்ட விசாரிச்சோம். அளவுக்கு அதிகமா மயக்க மருந்து சாப்பிட்டுருக்காங்க, அதனாலதான் இப்படின்னு சொன்னாரு. அதுதான் ப்ராப்ளமா? ஆதிரா, நீ மெடிசன் ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல அர்ஜுன். நல்லா யோசிச்சு சொல்லு. டென்ஷன்ல தூக்கம் வரலன்னு ஸ்லீப்பிங் டேப்லெட் ஏதாவது எடுத்தியா? இல்ல அர்ஜுன், அதெல்லாம் நான் ஏற்கனவே செத்து பழிச்சிருக்கேன். அதை போய் தொடுவேனா? நீங்க ஜூஸ் சாப்பிட்டதா சொன்னீங்களே, அது மோட்டல்ல வாங்கினதா? ஆமா சார், வினோத் தான் வாங்கினா. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் தலை சுத்தல் இன்னும் அதிகமாயிடுச்சு. அர்ஜுன், அந்த ஜூஸ்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஒருவேளை மயக்க மருந்து உங்க ஃப்ரெண்டே கலந்து கொடுத்துருக்கலாம்ல? சேச்சே, அப்படி ஒன்றும் பண்ண மாட்டான் சார். எனக்கு என் மாமா மேலதான் சந்தேகம். யாரு? திருப்பதியா? ஆமா சார், மயக்க மருந்து கொடுத்து ஆதிராவை கடத்திட்டு போறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாரு. நடுவுல ஏதோ நடந்திருக்கு, அதனால விட்டுட்டு போயிருக்காரு. ஆமா, வினோத் எங்க? எனக்கும் அதுதான் சார் புரியல. ஒருவேளை மாமா ஆட்கள் அவனை கடத்திட்டு போயிருப்பாங்களோ? அர்ஜுன், உன் மாமா வினோத்தை ஏதாவது பண்ணிட்டு போறாரு. அவர் பாவம் அர்ஜுன், எங்கன்னு தேடி காப்பாத்துங்க ப்ளீஸ். கண்டிப்பா ஆதிரா, நமக்கு ஹெல்ப் பண்ணவன நான் அப்படியே விட்டுற மாட்டேன். அவன் எங்கன்னு நான் பாத்துக்கிறேன், நீ உடம்ப பாத்துக்கோ. சார், என் மாமா என் மேல இருக்க கோவத்துல அவனை கொன்றுவாரு. நீங்க தான் சார் அவனை எப்படியாவது காப்பாற்றணும். ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். கண்டிப்பா பண்றேன். எங்க இருப்பாருன்னு விசாரிக்கலாம் வாங்க. உஷா, நான் சாரோட கிளம்புறேன். நீ ஆதிராவை பாத்துக்கோ. ஓகே. ஆதிரா, நீ ஒன்றும் பயப்படாத, நான் இப்ப வந்துடுறேன். ஹே, டயர்டா இருந்தா படுத்துக்க, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. ஆதிரா, என்னடி ஆச்சு உனக்கு? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, பதறாத. திவ்யா ஃபோன் பண்ணி என்னென்னவோ சொன்னாலே. நீ மயக்க மருந்து சாப்பிட்டு மோட்டல்ல மயக்கமா இருந்தன்னு. அங்க எதுக்கடி போன? மா, அவளை எதுக்கு விசாரிச்சிட்டு இருக்க? கண்ணத்துல ஒரு அரவிடுமா? இவ பண்ண காரியத்துக்கு இவளை கொண்டாலும் தப்பு இல்ல. ஏய், என்ன பாக்குற? நானும் அம்மாவும் அவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணோம், எல்லாத்தையும் மீறிட்டு அவனோட ஓடி போயிருக்க. அசியம் என்ன உனக்கு? ஏண்டி இப்படி பண்ண? 4 பேருக்கு தெரிஞ்சா என்னெல்லாம் காரி துப்புவாங்க. மானத்தை வாங்கிட்டு ஏடி. அம்மா, இவன் நம்மளை பத்தில யோசிக்கல, செல்ஃபிஷா யோசிச்சிருக்கா. அர்ஜுன் முடிவு பண்ணிட்டான். இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருக்கும். அழுத அரைஞ்சிருவேன். சார் சார் சார், வேணாம் சார். இவளை அடிச்சால் தப்பு இல்லம்மா. வீட்டுல அம்மா இருக்காங்க, இவளை வாட்ச் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டபிள் போட்டிருக்கு. எல்லார் கண்ணிலும் மண்ணை தூவி விட்டு வீட்டுக்கு ஓடி வந்திருக்கா. ஏய் ஏய், என்ன பிளான்? அவனை திருடி மணிக்கு போறியா? அதுக்கு தான் ஓடி வந்தியா? இங்க பார், அது மட்டும் நடந்தது உன்னை கொண்டு போட்டிருப்பேன். சார் 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 சார், ப்ளீஸ் சார், கோவப்படாதீங்க சார். நீங்க இப்படி எல்லாம் பண்ணா அவ இன்னும் டிஸ்டர்ப் ஆயிடுவா சார். ஏ, இவ எல்லாரும் யார் அழுதா? செத்து தொலையட்டுமே. ஐயோ, என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? வீட்டுக்கு அடங்காதவ எப்படி போற? எனக்கு என்ன சாகட்டுமே. சார், இது ஹாஸ்பிட்டல், சத்தம் போடாதீங்க. டாக்டர் வந்தாங்கன்னா சத்தம் போடுவாங்க. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மா, நீ வாமா, இனிமே அவளை கடவுளா காப்பாத்தணும். என்னடி இதெல்லாம்? நீ பண்றது உனக்கே சரியா படுதா? அம்மா ப்ளீஸ், இங்க வாங்க, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணலாம். நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நீ ரெஸ்ட் எடு, சரியா? வந்துடுறேன். சார், அவ நிலைமை புரியாம இவ்ளோ ஹாஷா பேசுறீங்க. அவ தாங்க மாட்டா சார். ஏமா, அவ மட்டும் சரியா இருக்காளா? எங்களுக்கு பிடிக்கலன்னா மறந்துடணும். அதை விட்டு அர்ஜுன் பிள்ளை ஓடினா? சார், நீங்க இப்படி ஃபோர்ஸ் பண்றதுனால அவளை மாத்தவே முடியாது சார். அவ இன்னும் தான் சார் சஃபர் ஆவா. ஆமா சார், நீங்க என்ன பண்ணாலும் அவளால இனி அர்ஜுன் இல்லாத வாழ்க்கைய நினைச்சு பார்க்கவே முடியாது. நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. ஏற்கனவே அர்ஜுன் கிடைக்க மாட்டான்ற பயத்துல
தூக்க மாத்திரை சாப்பிட்டு சாக இருந்தா சார் அவ. ஐயோ, என்னம்மா நீ சொல்ற? ஆமாமா, அவ அர்ஜுன் இல்லனா செத்துருவோன்ற முடிவுக்கே வந்துட்டா. சொன்னா வருத்தப்படுவீங்கன்னு தான் இதை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டா. இளங்கோ, என்னடா இது? அந்த பையனுக்காக உயிரை விட தயாரா இருக்க அண்ணா, அவன் மனச மாத்த முடியும்னு நினைக்கிறியா? அம்மா, இந்த விஷயத்துல நீங்க அவசரப்படாதீங்க. அவளுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவ போக்கிலேயே விட்டுருங்க. அது எப்படிமா முடியும்? அவ அவனைத்தான் கட்டிப்பேன்றா. அந்த ஃபேமிலி பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. சார், குடும்பம் எப்படி இருந்தா என்ன? அர்ஜுன் ரொம்ப நல்லவர். அவர் விட ஒரு நல்ல மாப்பிள்ள ஆதிராவுக்கு கிடைக்கவே மாட்டாரு. பேசாம ஆதிரா விருப்பப்படி அர்ஜுன்கே கட்டி வச்சிருங்க. இல்லம்மா, இது சரி வராது. இளங்கோ, இது கை மீறி போயிடுச்சு. எதுவா இருந்தாலும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணலான்னு கேட்போம். இவளும் அவர் சொன்னாதான் கேட்பா. நீ முதல்ல ஃபோன் பண்ணு, என்ன சொல்றாருன்னு கேளு. சரிம்மா, நான் பேசுறேன். அம்மா, ஏதாவது சாப்பிடுறீங்களாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. இல்லம்மா, நீங்க டயர்டா இருக்கீங்கல்ல, கேண்டீன் பக்கத்துல தான் இருக்கு, வாங்க ஜூஸாவது சாப்பிடலாம். ச்சே, இளங்கோ, என்னாச்சு? அம்மா லைன் கிடைக்கலம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்றேம்மா. அம்மா, நான் தான் சொல்றேன்ல, வாங்க ஜூஸாவது சாப்பிடலாம், வாங்க வாங்க. இளங்கோ, உங்க அப்பாவுக்கு திரும்பவும் ட்ரை பண்ணி பாரு. அம்மா எங்கேஜ்டா இருக்குமா, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு நேரம்டா, இப்ப பண்ணி பாரு. அம்மா சீக்கிரம். ஹலோ ஹலோ அப்பா, நான் இளங்கோ. சொல்லுப்பா. அப்பா ஃப்ரீயா இருக்கீங்களா? ஒரு 2 நிமிஷம் பேசணும். என்ன பேசணும்? ஆதிராவை பத்தி தானே? ஆமாப்பா. உங்களுக்கு எப்படி? ஆதிரா என்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. அவளுக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கான். அவனையே பேசி முடிச்சிரு. என்னப்பா சொல்றீங்க? அவ வயசு குழந்தைல தப்பான பையனை சூஸ் பண்ணிருக்கா. அவனை போய் எப்படி? இத பாருப்பா, அவளை பத்தி நல்லா தெரியும். ஒரு முடிவு எடுத்துட்டானா மாறவே மாட்டா. அவ ரொம்ப தெளிவான பொண்ணு. நல்ல பையனை தான் செலக்ட் பண்ணிருப்பா. இந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லப்பா. அந்த குடும்பமே ரவுடி கூட்டமா இருக்கு. ஏற்கனவே என்னை அம்மாவையும் நேர்ல கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு பேசினாங்க, ரகல பண்ணாங்க. அதை சரி பண்றதுக்கு தானே நீ இருக்க. அப்பா திரும்ப போய் பேசிப்பாரு, அவங்கள சமாதானம் பண்ணு. அப்பா ப்ளீஸ்பா, இது சரி வராது. எனக்கு இதுல இஷ்டம் இல்ல, இது வேணாம்ப்பா. இந்த பாரு, ஆதிராவுக்கு பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு. ஆதிரா பேசினப்போ நானும் சம்மதம்னு சொல்லிட்டேன். நடுவுல நீ ஏன் வேண்டாங்கிற? அப்பா போதும், ஆர்கியூ பண்ணாத. இனிமே இது சம்பந்தமா ஆதிரா அழவே கூடாது. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, பேசி முடிக்கிற. என்னப்பா, உன் தங்கச்சி ஆசையை நிறைவேற்றுவல்ல? உங்க இஷ்டம்ப்பா. இந்த பாரு இளங்கோ, அவ சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். நான் இப்ப பிஸி ஷெட்யூல்ல இருக்கேன், அதனால வர முடியாது. இப்போதைக்கு சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிருங்க. அப்புறம் நான் வர்றப்போ கிராண்டா ஒரு ரிசப்ஷன் கொடுத்துடலாம். என்னப்பா, சொன்னது செய்வல்ல? சரிப்பா, பாய். சரி. என்ன வேண்டா? என்ன சொன்னாரு? அவ அப்பா பொண்ணுமா, ஏற்கனவே பேசி கரெக்ட் பண்ணிட்டா. அவளுக்கு அர்ஜுனை தான் கட்டி வைக்கணுமா, முடிவே பண்ணிட்டாரு. அப்படியே சொன்னாரு? ஆமாமா, என்ன பண்ணுவே தெரியாது, இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டாரு. அந்த ரவுடி குடும்பத்துக்கிட்ட போய் யாருப்பா பேசுறது? நமக்காக யாரு போவாங்க?
ஆகாதுடி. உங்க அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளைன்னா பிடிக்கும். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பாசத்தை கொட்டி வளர்க்குறாரு. நானும் அப்படிதான், உன் அண்ணனும் அப்படிதான். உனக்கு எது சந்தோஷமோ அதை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீ உன் இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. எங்களெல்லாம் விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அர்ஜுன் கிடைக்க மாட்டாங்கிற விரக்தியில மாத்திரை சாப்பிட்டு சாக கிடந்தியாமே. என்னடி பாக்குற? திவ்யா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. ஏண்டி இப்படி பண்ண? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க தாங்கிக்க மாட்டோம்னு தெரியாது? தெரியுமா, நீங்க என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதே அளவுக்கு பாசம் நானும் வச்சிருக்கேன். ஆனா அர்ஜுன் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. அதானே, நீ உன்னை முடிவு பண்ணிட்டா எப்பவும் அதுல தானே இருப்ப. ஆனா எப்பவும் நீ தாண்டி ஜெயிக்கிற. உன் பிடிவாதம் தான் ஜெயிக்குது. காரியத்தை சாதிக்கிறதுல கெட்டிக்காரிடி நீ. எது எப்படியோ எங்களுக்கு நீ தாண்டி முக்கியம். உனக்கு அர்ஜுன் தான் வேணும்னா நீ அப்படியே கல்யாணம் பண்ணிக்க. இதுக்கு நான் இல்ல, உன் அப்பாவே சொல்லிட்டாரு. அப்பாவே தான். ஆனா நான் ஃபோன் பண்ணப்போ ஒரு பொண்ணா பொறுப்பா இல்லாம ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சத்தம் போட்டாரு. ஆமாண்டி, இதை எந்த அப்பா தான் ஏத்துப்பாரு? ஆனா உன் அப்பாவுக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம், பண்ணி வைன்னு சொல்லிட்டாரு. நானும் உன் அண்ணனும் அர்ஜுனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். ஆமா, நிஜமா தான் சொல்றீங்களா? உண்மையை தாண்டி சொல்றேன். உன் அப்பா கிட்டே அண்ணன் தான் பேசினா, கேட்டு பாரு. டேய் இளங்கோ, சொல்லுடா. அம்மா சொல்றது உண்மைதான். அப்பா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன? தேங்க்யூண்ணா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரியுமா, என்ன நீங்க கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூண்ணா. எனக்காக நீங்க அப்பா கிட்ட பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். திவ்யா, என் மொபைல் நீங்க எதுக்குடி? அர்ஜுன் கிட்ட பேசணும். யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. இந்தா. ஏய் ஆதிரா, இப்ப எதுவும் வேண்டாம், அப்புறம் பேசிக்கலாம். இல்லம்மா, இப்பவே அர்ஜுன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். இதை கேட்டு அர்ஜுன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நான் போய் பேசிட்டு வந்துடுறேம்மா. ஏய் கடவுளே, ஏன்தான் இப்படி இருக்காளோ? அம்மா விடுமா, அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். அர்ஜுன் தான் மாப்பிள்ளை, நாம முடிவு பண்ணிட்டோம்ல. கல்யாண வேலையை பார்ப்போம். வினோத் எங்க தேடியும் கிடைக்கல சார். உங்களுக்கு ஏதாவது கிடைச்சானா? எல்லா இடத்துலயும் தெரியாச்சு, எங்கேயும் கிடைக்கல. சரி, வண்டியில இருங்க, போலாம். ஓகே சார். சார் ஒரு நிமிஷம் பேசுங்க. சொல்லாதீரா, இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்க அர்ஜுன். ஒரு சந்தோஷமான விஷயம், அதை சொல்லதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் ஆதிரா? அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரோ. என்ன ஆதிரா சொல்ற? ஆமா அர்ஜுன், அன்னிக்கிட்ட பேசிருக்காரு. அதான் விருப்பம்னா பண்ணி வைங்கன்னு சொல்லிருக்காரு. அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதிரா. இனிமே நம்ம பயப்படவே வேண்டாம். உடனே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எங்க இருக்க நீ? அதாம்மா, வினோத் தேடி தான் வந்தோம். என்னாச்சு அவனுக்கு? தெரியலம்மா, இப்பதான் போயிட்டு இருக்கோம். பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரியாம்மா, பாய். ஓகே. நிறுத்து நிறுத்து. கான்ஸ்டபிள், என்னன்னு பாரியா?
சார் மூச்செல்லாம் இருக்கு, மயக்கமா இருக்கான். ஒருவேளை குடிச்சிருப்பானோ? தெரியல சார். சரி, இவன் பாக்கெட்ல ஐடி கார்டு, பர்ஸ், மொபைல் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணியா? சார் மொபைல் இருக்கு. அப்படியா? சார் வினோத் ஃபோன் பண்றாரு சார். வினோத் கால் சார். சரி பேசுங்க. ஹலோ டேய் வினோத், எங்கடா இருக்க? நான் வினோத் இல்லப்பா, சப் இன்ஸ்பெக்டர் பேசுறேன்.